வணக்கம். கொழும்புல எல்லாரும் எப்ப திறப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஐடிசி ரத்னாவை 25ஆம் தேதி ஏப்ரல் ஓபன் பண்ணிட்டாங்க. நீங்க போய் பாத்துட்டீங்களா? என்னங்க நீங்க இன்னும் பாக்கலையா? நாங்க ரொம்ப ரீசெண்டா, அதாவது 25ஆம் தேதி ஓபனிங் அன்னைக்கே நாங்க போயிருந்தோம். சும்மா எதேச்சும் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு போன எங்களுக்கு அங்க புஃபே இருந்தது தெரிஞ்சது. சரி ஓகே, அதையே போய் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிருந்தோம். அட்டகாசமான புஃபே கொடுத்துட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான வெரைட்டிஸ், இன்டர்நேஷனல் புஃபேயா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருந்தது. பிரசன்டேஷன், சர்வீஸ்னு சொல்லி எல்லாமே சூப்பரா இருக்கு. அதுவும் 7,000 per person, அதாவது கிட்டத்தட்ட 7,000 per person கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த புஃபேல சட்ட ஐட்டத்துக்கு எல்லாமே தனி கோனர் வச்சிருக்காங்க. பாஸ்தால இருந்து பீட்சா வரைக்கும் எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய எக்ஸ்பென்சிவான வெரைட்டிஸ்ல ஃபுட் எல்லாமே வச்சிருக்காங்க. டேஸ்ட் அடிச்சுக்கவே இயலாது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டலோட இன்டீரியர் ஆகட்டும், சர்வீஸ் ஆகட்டும் எல்லாமே அல்டிமேட். அண்ட் ஃபர்ஸ்ட் டேயே புஃபேக்கு நாங்க போனதால வந்த எல்லாருக்குமே ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்திருந்தாங்க. சோ எங்களோட போட்டோவை எடுத்து அதுல வந்து ஐடிசி அந்த இதெல்லாமே போட்டு கொடுத்திருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பரா இருந்தது. நீங்க ரோட்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஹோட்டல் ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியும்ல, அதுதான் இந்த மாதிரி சூப்பரான செட்டப்பா இருக்கு. ஒரு நல்ல சில் பண்ற ஏரியாவா செட்டப் பண்ணிருக்காங்க. அண்ட் நீங்க இந்த ஹோட்டலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா சன்செட் டைம்ல போங்க, சூப்பரான வியூல இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்தியன் ஓஷனை வடிவா பாக்குற மாதிரியே வச்சிருக்காங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்கிடெக்சரும் சூப்பராவே செஞ்சிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஐடிசி ரத்னா கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. பை.